வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று சென்னையில் மெரினா கடற்கரையில் வான்வெளி சாகசம் இராணுவ அதிகாரிகளால் நடத்தப்படக்கூடிய நிகழ்வில் தமிழகம் முழுவதும் இருந்து சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் குவிந்துள்ள காணொளிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் சில அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். காலை முதலே இந்த சாகச நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது சென்னை முழுவதுமாக சாலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மேலும் வெயிலின் தாக்கம் இன்று சென்னையில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததன் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் மயங்கி விழுந்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய அளவிலான பதற்றமும் ஏற்பட்டது. உடனடியாக அவர் கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் போலீஸ் பாதுகாப்புடன் பத்திரமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரே இடத்தில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலால் கிட்டத்தட்ட இன்று மட்டும் 4 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக மேலும் இந்த சாகச நிகழ்வுகள் உலக சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்பொழுது வரை மக்களின் பாதுகாப்பு நலனை கருதி எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. கடமைக்கும் பெயரளவிற்கும் ஸ்டாலின் அவர்களது ஆட்சி செயல்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகால ஆட்சியில் பல மோசமான நிகழ்வுகள் தான் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வரைக்கும் ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு வசதியையும் செய்து கொடுக்கவில்லை. 1000 ரூபாய் கொடுக்கின்ற பெயரில் பொருளாதார பெருபந்தம் தமிழகத்தில் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. விலைவாசி உயர்வு, சாதாரண ஏழ்மை குடும்ப நடுத்தர குடும்ப வாழ்வு மிகப்பெரிய அளவில் இக்கட்டான சூழலில் அமர்ந்திருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை அவர் பத்திரமாக வீடு திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது. மற்ற அமைச்சர்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்றுள்ளார்கள். மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி பரபரப்பையும் விமர்சனத்தையும் பெற்றாலும் இந்த நிகழ்வு வருடம் ஒரு முறை நடத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளார்கள். ஆனால் இதன் மறுபக்கம் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக பலரும் இந்த சாக நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம், இதனால் மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் என்ற விமர்சனத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.